ஸோ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம்னா டியூட் டேப் வாட் பாட்டு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம நேற்று ஒரு பாட்டு போட்டிருப்போம். அந்த பாட்டு போச்சு அந்த பாட்டு பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சிறப்பான தரமான ஒரு சம்பவம் பண்ண போறோம். கிரில் கிட்ட என்னடா சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் அண்ட் வாட்ச் தட் இஸ் அ ட்விஸ்ட் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. என்ன ட்விஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம போயிடலாம். யூ கேன் ஆல்சோ செல் ஃபார் காசு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்லைஃப் கண்ணாடி போட்டு அப்படியே செம்மையாக பார்த்துட்டு இருக்காரு. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ நம்ம நினச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடு நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் கைஸ். இதுதான் டூல் பாக்ஸ் கைஸ். டூல் பாக்ஸ் எடுக்க இப்போ அது கரண்ட் பாக்ஸு. இருங்க, கரண்ட் பாக்ஸ் திறந்து பார்க்கலாம். என்ன பண்ண முடியுது? அடே இவன் வேற கண்ட்ரோல்க்கே வரமாட்டான். ஒன்றும் பண்ண முடியல. சரி மூடிடுவோம். நான் கூட ஃபியூஸ் ஆஃப் பண்ணுவேன்னு நினச்சேன். இங்க என்னமோ இருக்குது. இருங்க, அடே ஃப்ரண்ட்ல போடா. இருங்க, கேம் சேவ்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தான் நம்ம வீடு. இருங்க, பிரேக்கிங் நியூஸ் கைஸ். நம்ம இல்ல, நம்ம கிரில் கேங்ல இருந்து ஒருத்தவங்க கைஸ். இது நம்ம பிரேக்கிங் நியூஸ் ஸ்பான்சர்டு பை ஜாக் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. ஏய் ஓபன் தி டோர் மேன். ஏய் ஓபன் தி டோர். என்னடா இது? வானா க்ளோஸ் தி டோர். இருங்க, அப்படியே வெளியே போயிடலாம். வெளியே போய் நம்மளுக்காகவே ஒரு கார் நிக்குது. அதான் நம்ம காரு. பட்டுட்டு நம்ம எங்கடா போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரில் கிட்ட தான் கைஸ் போறோம். அது மட்டும் இல்ல, கிரில் இன்னைக்கு நம்மளுக்கு சிக்கன் கிரில் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான். அதான் இப்போதான்டா கிரில் பத்தி பேசுறேன், அதுக்குள்ள வண்டியை விட்டானுங்க. சரி, இனிமே கிரில் பத்தி பேசாமலையா இருப்போம் கைஸ். இந்த கேம்ல கிரில பத்தி கிண்டல் பண்ணாலே ஒரு சகுனம் நடக்குது கைஸ். அந்த கெட்ட சகுனம் மட்டும் நடக்காம இருக்கணும். இங்க பாருங்களேன், காலங்காத்தாலேயே வந்துட்டானுங்க. கிராஷ். டே நான் தாண்டா இப்போ உங்களை கிராஷ் பண்ணுவேன். போலீஸ் போடு. நான் இப்போ கிரில் கிட்ட போறேன்டா, என்னை யாராலையும் தடுக்க முடியாது கைஸ். இங்க பாருங்க, சைக்கிள் பிஎஸ்எஸ் சைக்கிள் பிராண்டா இருந்தா நல்லா இருக்கும் கைஸ். ஜம்ப் பண்ண முடியுது. இந்த சைக்கிளை வச்சு கிரில் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஆமா, நம்ம இந்த கேம்ல கேங்ஸ்டர்ன்றதே மறந்துட்டு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறோம். இந்த விஷயம் மட்டும் நம்ம கிரிலுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், நம்மள டீம் ஓட்ட தூக்கிடுவான். அவன் தூக்குனா நம்மளுக்கு என்ன? இது நல்லா இருக்கு. இங்க பாருங்க, யூஎஃப்ஓ. யூஎஃப்ஓ மரியாதையா நின்று. யூஎஃப்ஓ மரியாதையா நின்று. எங்க அண்ணன் கிரிலுக்கு மட்டும் இது தெரிஞ்சது, அவ்வளவுதான் உனக்கு. ஐயோ, நம்ம வேற போலீஸ் கேஸ்ல மாட்டி இருக்கிறோம். ஐயா, அந்த போலீஸ் வர வெறி கொண்டு தோத்திட்டு வரான். ஏறா தம்பி சைக்கிள்ல ஓடுறா. அந்த யூஎஃப் எங்கடா கைஸ்? உணர்ச்சி வசப்பட்டு ஒரு போலீஸை ஏத்திட்டாங்க கைஸ். இருங்க, யூஎஃப்ஓ எங்கடா போற? தோ வந்துட்டே இருக்கிறேன்டா. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. ஏமா யூஎஃப்ஓ எங்கப்பா போற? கொஞ்சம் நில்லுப்பா. ஐயோ, கடலுக்கு போயிடுச்சே. ஐயோ, யூஎஃப்ஓ என்ன கொஞ்ச நேரத்துல வெடிக்க போதே. 3 2 கைஸ். என்ன கைஸ், இவன் சைக்கிள் தண்ணிலே ஓடுறான். வெடிச்சிருச்சு கைஸ். என்ன கைஸ் இது? பீச்சு தனி இடமா இருக்கு. சரி, இப்போ கிரில் வீட்டுக்கு போலாம். வேர் இஸ் கிரில்ஸ் ஹோம்? எங்க கிரிலே? ஆமா, வீடு வேற ரொம்ப தூரத்துல வச்சிருக்கான், கண்டே பிடிக்க முடியல. இங்க இருக்கு நம்ம வீடு. கிரில் வீட்டுக்கு லொகேஷன் போட்டாச்சே. இப்போ வர ஸ்ட்ரைட்டா போறோம். அதான் இங்க பாருங்க. இப்போ மேல இருந்து பண்ணா, ஏன்னா நான் அந்த கார் ரிப்பேர் பண்ணேன். இங்க போற கிரில் வீட்டுக்கு போறேன். அங்க போய் மிஷினை பண்றேன். இப்போ போறேன்டா கைஸ். இங்க பாருங்க, ஸ்லோமோ கைஸ். ஸ்லோமோ போட்டு போட்டோ எடுக்கலாமா? இருங்க, கிரில் வீட்டுக்கு போய் போட்டோ எடுப்போம். கிரிலே வந்துட்டேன்டா. தோ வந்துட்டேன்.
தலைவா கிரிலே. இப்போ கிரில் கிட்ட வந்துட்டேன். டேய் கிரில் எதனா மிஷின் போடுறா. ஓ அந்த ஹேக்கிங்க்கு கண்டுபிடிக்கணும்ல. ஓ சிங்கப்பூர் மூட்டையா வச்சிருக்கிறோம். கொஞ்சம் காசு அள்ளிட வேண்டியதுதான். கிரில கொஞ்சம் காசு தேவைப்படுது. ஆனா வந்து என்னமோ பண்ணி வச்சிருக்கிற பையன் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. சரி இப்போ நம்ம கார் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எங்க போனோம்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான். இப்போ வந்து அந்த 3 ஹேக்கிங் டிவைஸ் எங்க இருக்கும்னு சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. சரிங்க அது போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குமோன்னு உறுதியா தெரியாது. இருந்து பார்ப்போம். காய்ஸ் இது பின்னாடி ஒரு தீவிரவாதி இருப்பான். இதுதான் அந்த தீவிரவாதி. இவன் பேர் என்ன? ஜிக்ஸாக்கு ஜாக்கி. என்னடா பேர் இது? காசு இருக்குது எடுத்துக்கலாம். இவனே ஒரு கொலைக்காரன். இவங்கிட்ட இருந்து நம்ம கொலை அடிக்கிற பாருங்க. இதாங்க ஹைலைட். இருங்க நம்ம ஃபர்ஸ்ட் போய் கன்னு வாங்கணும். நல்லா கன்னு வாங்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 3 ஹேக்கிங் டிவைஸ் போலீஸ் ஸ்டேஷன் போய் கண்டுபிடிக்கணும். நம்மள போலீஸ் துரத்துது. இதுல போலீஸ் ஸ்டேஷன் வேற போகணுமா? என்னடா டேய் நான் இங்க கடுப்புல இருக்கிறேன். உங்களுக்கு டான்ஸ் கேக்குதா? டான்ஸு மாவுன சாவுடா. நானே இங்க கொலை வெறியில இருக்கிறேன். இவனுங்க உட்காந்து டான்ஸ் ஆடின்னு இருக்கிறானுங்க. போலீஸ் கிட்ட மாட்டவும் மாட்டேன். மாட்டாம இருச்சு காய்ஸ் நம்ம தலைவங்க இருப்பானுங்க. ஆய் தலைவா எப்படி இருக்கிற? இன்னைக்கு இவங்கள அவ்வளவுதான். நீ உங்களை எப்படி இருக்க? ஓகே நல்லா இருக்கியா? நேத்து தான் அச்சு ஓடி விட்டேன். நேத்து தான் அச்சு ஓடி விட்டேன். உங்களுக்கு எல்லாம் புத்தியா வராதாடா? புத்தியா வராதடா. இருறா ஓட ஓட சாவடிக்கிறேன். நில்றா. சாவுடா. மறுபடியும் என் கண்ணில் போட்டேன்னு வச்சுக்கோ, என்கவுண்டர் பண்ணிட வேண்டிய. அடுத்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் போருக்கு கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க ஒழிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள போய் கேட்போம், நீங்க எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒழிக்கிறீங்க? அதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது. நம்ம எங்களுடைய நாட்டை காப்பாத்துறோம். நாட்டை காப்பாத்துறியா? முதல்ல உன் சுயநலத்தை காப்பாத்துறா. போடா அப்படியே ஓடிடலாம். உனக்கு மட்டும் நான் குத்து வச்சு சொல்லணுமா? ஓரா. நானே எங்க டென்ஷன்ல இருக்கிறேன். இவனுக்கு வந்து ஜாலியா இது பண்ணுவானுங்களாம். ஜாலியா வந்து இங்க இருக்குது ஒண்ணு ஹேக்கிங் டிவைஸ் ஒண்ணு எடுத்தாச்சு. இவனுங்க வந்து அப்படியே ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ஸ்கோப் பண்ணிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கம்முன்னு இருக்க சொல்றீங்க. இருங்கங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் மேல போய் எங்க இருக்குதுன்னு போய் பார்த்துடலாம். போலீஸ் ஸ்டேஷன் மேல போய் அப்படியே நான் தாண்டா கேங்ஸ்டர் அந்த மாதிரி காட்டுவோம். ஹெலிகாப்டர் கோய்ஸ் ரைட்டே எடுத்துட்டு ஓட்டுற வேண்டதான். வாழ்க்கையில் முதல் தடவை ஏரோப்ளைன் ஓட்ட போறேன்டா. இப்போ பாருங்க ஏரோப்ளைன் ஓட்டுறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பிளைன் எடுத்துட்டு போய் அப்படியே கிராஷ் பண்ண போறேன். என்னடா கிராஷ் பண்ற அப்படின்னு நினைச்சீங்கன்னா சும்மா தான் சொன்னேன். ஒரு செகண்ட் இருங்களேன். அந்த 3 ஹேக்கிங் டிவைஸ் எங்க இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியல. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன். ஏன்டா சீட் பண்ணி விளையாடுறியாடா கேட்டீங்கன்னா ஆமா வேற என்ன பண்ண சொல்றீங்க? இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க பார்த்தா நம்ம ஒன்றுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஃப்ளைட் கிராஷ் பண்ணிட்டீங்க. கிராஷ் பண்ணிட்டேன். கரா அப்படி தோறுங்கடா. இப்ப எங்க இருக்குன்னு பாத்துட்டேன். இப்ப வந்து நம்ம வீடு இருக்குல்ல கைஸ். எங்க நம்ம வீடு? எங்க இருக்குல்ல கைஸ். இங்க ஒரு மார்க் பண்ணிட்டு அங்க போனோம் கைஸ். அங்க ஒரு ஹேக்கிங் டிவைஸ் இருக்கும். அதை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து இங்க போனோம். எங்கன்னா வந்து ரொம்ப தூரம் தான். இந்த இடத்துக்கு போனோம் கைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பக்கத்துல இருக்கிற டிவைஸ் எடுத்துட்டு
அதுக்கப்புறம் வேற டிவைஸ் எடுக்க போலாம். சின்ன வயசுல ஜாம்பி இருக்கிற மாதிரி காட்டுது. அதெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க போவோம், அதுக்கப்புறம் மற்ற வேலை பார்த்துக்கலாம். நடந்து நடந்து நாட்டை ஒழிப்போம். நடந்தே வந்து நடந்தாதான் உடம்பு குறைக்க முடியும். டேய், நான் இங்க 3 டிவைஸை கண்டுபிடிக்காம ஒரு மாதிரி போறான், அடிச்சிருவானோ. பைபிள் கிட்ட உஷாராதான் இருக்கணும். அடுத்து வந்து இந்த பில்டிங் இருக்குல்ல கைஸ், இங்கதான் இருக்கும். இதுக்கு மேல வந்துட்டு ஓபன் பண்ணிட்டு இதான் 2வது ஹேக்கிங் டிவைஸ். இப்போ இதை வந்து லிஸ்ட் கொடுங்க ஐயா. ஐயா லிஸ்ட் வேணும். காரே இருக்கு. இதை எடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம போக வேண்டிய இடம் வந்து ஃபேக்டரி வந்து ஏதோ இங்கதான் இருக்குது. மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம அங்கதான் போனோம். ரொம்ப தூரம் தான் இருந்தாலும் டிராவல் பண்ணிட்டு தான் போனோம். அங்க போயிட்டு கண்டினியூ பண்ணலாமா? சரிமா, நான் போற வரைக்கும் அப்படியே காட்டுவோம், இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ போயிட்டு இந்த ஒரு மிஷினை முடிக்கிறதுக்கே 11 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அதாங்க ஆயிடுச்சு, எப்படின்னா தெரியல. இப்போ வந்து அந்த பிரிட்ஜ் ஏறினா வந்து நம்ம அங்கே போயிடலாம். வேர் இஸ் த பிரிட்ஜ்? I don't found it. Now I see the bridge. Now I will go there. Pressing the இங்க போகணுமா? இல்ல, இந்த பிரிட்ஜ் தாண்டி இந்த பிரிட்ஜ் அப்புறம் லெஃப்ட் திரும்பினா இருக்கும். லெஃப்டா ரைட்டு அங்க தெரியுது பார்த்தீங்களா? இந்த தூரத்துல இங்கதான் இருக்கு. இந்த பூஸ்ட் போட்டு பீச் போது அப்படி பூஸ்ட் போட்டு அப்படியே போய் ஐயோ சூப்பரா. இப்போ நம்ம வந்து பறந்து வந்தாச்சு. பறந்தே ஆகிறோம். அந்த மாதிரி பறந்து வந்தாச்சு. இதுக்கப்புறம் நடந்து தான் போக முடியுமா? இல்ல ஏறா தம்பி, ஏறி ஈவேலோ இல்ல சார் ஈவேலோ. கடைசி டிவைஸ் சின்னதா இருக்கும். நம்ம ஒரு வழியா வந்தாச்சு. இங்க அடே இந்த ஃபேக்டரின்னு இருக்குல்ல, இங்க தாங்க வச்சிருக்கு. இப்போ வந்து மிஷின் சேவ் பண்ணிடலாம். கேம் சேவ் பண்ணியாச்சு. இப்போ கேம் சேவ் பண்ணிட்டு இந்த எதனா கார் எடுத்துருக்கணும். அடுத்து வந்து இந்த அண்டார்டிகாவுக்கு போகணும்னு சொன்னோம்ல, அந்த அண்டார்டிகாவுக்கு நம்ம போகவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த தீவுக்கும் போனோம். ஆனா அங்க மிலிட்டரி பிளேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம எங்க பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நம்ம போய் கிரில பார்த்துட்டு வந்துடலாங்க. இதுவும் வீடு தான். கிரிலுக்காக எந்த ஒரு கடையும் நாங்க வந்துட்டே இருக்கோம். மாஸ்டர் வந்து எப்படியா போந்துச்சு. காருக்குள்ள தண்ணி வந்துச்சு. காருக்குள்ள தண்ணி வந்தாலும் கிரிலுக்காக பறக்கண்டாம். பறந்தே ஆகிறோம், பழகிறோம். அடுத்து அண்டார்டிகாவுக்கு கிளம்புறோம். என்னடா இது வண்டி இப்படி முக்குது? சீக்கிரம் போ. போயிடுவியா? சீக்கிரமா ஓடு. அதுதான் பீஸ்ட் மோடு முடிஞ்சிச்சு. பீஸ்ட் மோட் ரெண்டுமே முடிஞ்சிச்சு. ரெண்டுக்கு செம்மடான இருக்கும். நான் முன்னாடி பார்த்தாலே பாருங்க. இப்ப நம்ம அங்கதான் போறோம். அப்புறம் உங்களுக்கு எத்தனை பேர் அனுப்பிட்டு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு டீமன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச அனிமே கமெண்ட்ல பண்ணுங்க. ஒன்னு ஒன் பீஸ், இன்னொன்று வந்து டீமன்ஸ் லேயரு, இன்னொன்று வந்து நேருகள். அவ்வளோதான்.
எடுத்து போறப்பல போறப்பல பிரிங்கு 3000 to கிரிலா பிரிங் 3000னா என்ன பண்றது? 3000னா வந்து இவனுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சி வந்து 3000 என்ன பண்றது? மேம்ல அதெல்லாம் வந்து பண்ணிதான் ஆகணும். ஐயோ அப்பா முடியல. ஏன் வண்டி நிறுத்துறா டேய்? எவனுமே மதிக்க மாட்டாங்க இந்த ஊர்ல. ஸோ நம்ம இந்த கேம்ல டாக்ஸி ஓட்டி சம்பாதிக்க போறோம். டாக்ஸி ஓட்டியா எப்படா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான். டாக்ஸி இங்க ஒரு டாக்ஸி இருக்கும், இதுல ஏறி நம்ம சவாரி பண்ணோம். இப்போ வந்து டாக்ஸில ஏறியாச்சு. டியூடு டாக்ஸி. இப்போ ஏற்றிட்டு ஒரு இடத்துல வந்து டிராப் பண்ணோம். அது சொல்ற நிமிஷத்துல என்னடா என்ன போனா போடாடே போடா. நம்மளால சமாளிக்க முடியல. உங்களுக்கு 39 rupees லாஸ் ஆயிடுச்சு. நம்ம போய் இங்கே போய் விற்கிற வேண்டிய வேற என்ன பண்றது? 3000 ரூபாய் சமைக்கிறதுக்கு 48 ரூபாய் தானா? என்னடா போயிட்டு இவனோட ஷோரூம்ல இருந்து கார் வித்துடலாமா? OMG, this bad boy can fit some Uganda knuckles in it. இப்போ வந்து காசு 5 ரூபாய் ஒரு வந்து எவ்வளவு போதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 3000 ரூபாய் போச்சுன்னா நல்லா இருக்கும். நான் உடனே கீழ் கிட்ட போய் கொடுத்துடலாம். OMG, this bad boy can fit some dead memes in it. எவ்வளவு போகுது? 8 ரூபாய் ஆச்சு. இந்த 8 ரூபாய் 5 ரூபாய்லாம் வச்சு நான் எப்படா 3000 ரூபாய் சம்பாதிக்கிறது? அட போங்கடா. எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ரிப்பேர் பண்றாங்க. ஐயோ உன்னால முடியும், போடு. இல்லைங்க நம்ம வெளியில இருக்க கார் எடுத்து வந்து வித்தாதான் உண்டு. எதுனா நல்ல கார் தான் எடுத்துட்டு வரணும். என்ன பண்றது? 3000 ரூபாய் சம்பாதிக்கணும். எங்க போய் சம்பாதிக்கிறது? அப்படி கேங்ஸ்டர் மாதிரி இப்படி ஆயிட்டு அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கும் போதுதான் எனக்கு இங்க ஒரு வண்டி கிடைச்சது. இந்த வண்டி பார்க்க செமையா இருக்கு. இந்த வண்டி டேமேஜ் பண்ணாம எடுத்துட்டு போய் விற்கணும். அதுதான் வந்து ஒரே வழி. டேமேஜ் பண்ணாம எடுத்துட்டு போய் விற்கணும். OMG, this bad boy can fit some நல்ல காசு போடுறா. ஒரு 100 ரூபாவது போடுறா. அப்பா 10 ரூபாய் செம்ம. ஆனா நம்மளால ஒரு 1000 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும். அதுக்கு மேலாம் நான் எதிர்பார்க்க முடியாது. நானே இங்க கொலை வெறியில இருக்கிற போடுறா கூடு. பிளேயரும் நம்ம ப்ளே பண்ணி கொடுக்கலாம். Just a prank bro. இப்ப போலீஸ் வருவாங்க. இருங்க. எனக்கு ஒரு ஐடியா வந்து தம்பி. என்னதுன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, என்னோட மைண்டுக்குள்ள ஒரு யோசனை வந்துருச்சு. என்னதுன்னா
வெளியே இருக்க பெரிய பெரிய கார்லாம் எடுத்துட்டு வந்து விக்கணும். அதுதான் சும்மா சொன்னேன், ஒண்ணும் இல்ல. போலீஸ் மண்டையா போட கிட்டிங் அரெஸ்ட் தான். ஏடா என்னோட பண்ற இருடா, வெடிகுண்டு போடுறேன். வெடிகுண்டு, வெடி 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 போட்டு சாவு. போட்டு போடா. அது ஆடு பார்க்கணுமா? 800 காஸ்ட். வாட் ஆடு 1200. நடக பண்றது ஏமாத்த நாடகமா? இருடா, வெடிகுண்டு போடுறேன். போடு சேவேஜ் இருங்க. பின்னாடி ஒருத்த வரான். நம்ம எப்படியாவது 5 ஸ்டார் பண்ணணும். அதாங்க சேவேஜ் ப்ரோ. செம்ம. இப்போ நம்ம அடிப்படாம போனோம். அடிப்படாம நீர் போறது. இதோட கேம் பிளே முடிச்சிட்டேன். நாளைக்கு ஒரு நல்ல கேம் பிளே சந்திப்பேன். இதுவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஓகே பாய். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்.